பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 33 முதல் 36 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 33வது அதிகாரத்திலே மோசே ஆரோன் என்பவருடைய கையின் கீழ் தங்கள் சேனைகளின்படி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்தருடைய பிரயாணங்களின் விவரங்கள், அவர்கள் அந்த விடுதலை பயணத்தில் தங்கிய இடங்களை குறித்து இங்கே ஆண்டவர் துல்லிகரமாக அந்த இடங்களை குறித்து வைத்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா காரியங்களையும் வேத புத்தகம் துல்லிகரமாக தெரிவிக்கிறதை இங்கே நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்திலே போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவருடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவருடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்திலுள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவராகிய தேவன் அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே வழியில் எப்படி அந்த தேசத்தை பங்கிட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களமாக பங்கிட்டு அதில் அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்க கடவீர்கள். அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவர்களுக்கு உரியதாகும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அங்கே கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். முக்கியமான சம்பவங்கள் நடக்கும்போது சீட்டு போடுதலை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. சீட்டு போடுதல் பலவான்களிடையே காரி சித்தி உண்டாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சீட்டு போட்டுத்தான் இந்த காரியங்களை செய்யும் சொல்லும்படி ஆண்டவர் இங்கே கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 34வது அதிகாரத்திலே கானானுடைய எல்லைகளை குறித்து ஆண்டவர் திட்டமாய் சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 4 திசைகளிலும் எந்தெந்த எல்லைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எல்லைகளை சீட்டு போட்டு பங்கிடும் மனிதர்களுடைய பெயர்களையும் அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். 35வது அதிகாரத்தில் லேவியர்களுக்கான பட்டணங்கள், அவர்களுக்கு எத்தனை பட்டணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து அதில் ஒரு 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அடைக்கல பட்டணங்கள் என்பது உலக கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடியிருக்கத்தக்கதாக அடைக்கல பட்டணங்களை சில குறிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கும் வருமுன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்க கடவது என்று சொல்லி 6 பட்டணங்களை அடைக்கலத்துக்காக ஆண்டவராகிய தேவன் கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆம், அவர் அடைக்கலம் தருகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தலைமுறைக்கும் எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி மோசே சங்கீதத்திலே 90ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் சட்டையின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு. அவர் நம்மை பாதுகாப்பார். நமது பாவங்களுக்காக அவரே தமது ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நமக்கு அடைக்கலம் உண்டாகும்படி கிருபை செய்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம்,
அந்த அடைக்கலப்பட்டத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெளிவாக சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 36வது அதிகாரத்திலே செலோப்பியாத்தியாவின் குமார்த்திகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவன் கர்த்தர் கட்டளையிட்டாரே, அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலோப்பியாத்தின் சுதந்திரத்தை அவர்கள் குமார்த்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே என்பதை அங்கே அவர்கள் சொல்லி அவர்களுக்கு சுதந்திரமாகி கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே 35வது 33வது வசனத்தில், நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினுடைய ரத்தத்தினாலே வெளியே மற்றொரு வேறொன்றிலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்துக்காக பாவ நிவர்த்தி இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சிலுவையிலே நமக்காக அருள்நாதர் ரத்தத்தை சிந்தி நமது பாவங்கள் நீக்கும்படியாக 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சிலுவையிலே நம்ம சிந்தப்பட்ட ரத்தம் அது பாவ நிவர்த்திக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அது பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நானும் கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைவதற்கு ஏதுவாய் அவர்தாமே நமக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முன்ன தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்ததாமே இந்த காரியங்களை எல்லாம் கற்றுத்தருகிற தேவன், நீதியாக நடக்கும்படியாக முன்ன தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிற கர்த்தருடைய சமூகம். நாம் இந்த வசனங்களை தியானித்து சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். மகிமையின் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.